நம்ம தமிழ் சினிமாவில் மல்டி ஹீரோ சப்ஜெக்ட் உள்ள படங்கள் அதிகமாக வர்றதில்ல அப்படிங்கிறது பொதுவான நிலைமை. சிவாஜி எம்ஜிஆர் காலத்துல அவங்க ரெண்டு பேருமே இணைஞ்சு நடிச்ச ஒரே படம் கூண்டுக்கிளி. என்னை போன்ற மிருகங்களிடம் தன்னந்தனியாக போராடுபடி விட்டு விடாதே. 1954 வெளிவந்தது. அந்த படம் படு தோல்வி அடைஞ்சது. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் எந்த படத்திலையும் இணைஞ்சு நடிக்கல. அதுக்கு அடுத்த தலைமுறையான ரஜினி கமல் ரெண்டு பேரும் ஹீரோக்களா அறிமுகமான புதுசுல தொடர்ந்து சில படங்கள் ஒன்னாவே நடிச்சாங்க. என்னடா அம்மாங்கிறத ஒரு நிமிஷம் மறந்து போய் கண்ணாடி அடிச்சிட்டியா? அதுக்கு முக்கியமான காரணமா இருந்தவர் இயக்குனர் சிகரம் பாலுச்சந்தர் அவர்கள். ரஜினி கமல் ரெண்டு பேரோட ஆஸ்தான குரு அப்படிங்கறதால இந்த இரும்பெரும் நடிகர்களை வச்சு அவரோட பாணியில படம் பண்ண முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம அது அவங்களோட ஆரம்ப காலகட்டம் அப்படிங்கறதால வேற சில டைரக்டர்களுடைய படங்கள்லயும் அவங்க ஒன்னா சேர்ந்து நடிச்சாங்க. சந்துக்கு போன ஆத்தா வழியும் காசு கொடு. இருடா. அதுதான் இரண்டு பெரும் நடிகர்கள் தமிழ் சினிமாவில் இணைஞ்சு நடிச்ச முக்கியமான காலகட்டம். அதுக்கப்புறம் ரஜினி கமல் ரெண்டு பேருமே தன்னோட பாதையையும் பாணியையும் தேர்ந்தெடுத்து அதுல வெற்றி கண்டதால ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறதில்ல அப்படிங்கிறத அவங்களுக்குள்ளாரவே தீர்மானிச்சுக்கிட்டாங்க. சில மேடைகள்ல அதை ரெண்டு பேருமே சொல்லியும் இருக்காங்க. இதுக்கு இடையில பிரபு சில மல்டி ஹீரோ படங்கள்ல ரஜினி கமல் ரெண்டு பேர் கூடயுமே நடிச்சாரு. யார் தெரியுமா? யாரு சொன்னா அசந்து போயிடுவீங்க. சொல்லுங்க. பெரிய ஏபிசி ஆபீசர். ஐயோ ஏபிசியா? மோகன், கார்த்திக், அர்ஜுன் இவங்கெல்லாம் கூட ஒன்னு ரெண்டு படங்கள்ல இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. அப்பவும் தொடர்ந்து மல்டி ஹீரோ படங்கள் வெளிவரல. அதுக்கு அடுத்த தலைமுறை மாஸ் ஹீரோக்களா வளர்ந்து வந்தவங்க விஜய், அஜித். இவங்க ரெண்டு பேரும் சினிமா துறைக்குள்ளார நுழைஞ்ச புதுசுல ராஜாவின் பார்வையிலே அப்படிங்கிற படத்துல ஒன்னா சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. எக்ஸாம் டைம்டா, அதான் வராம இருப்பா. இன்னைக்கு வரலனா நாளைக்கு வரப்போறா. வா வா காலேஜ் போலாம் வா. டைரக்டர் வசந்தோட இயக்கத்துல நேருக்கு நேர் அப்படிங்கிற படத்துல அஜித், விஜய் ரெண்டு பேரும் இணைஞ்சு நடிக்கிறதா தான் ஒப்பந்தமாயிருந்தாங்க. படம் ஷூட்டிங் எல்லாம் போனதுக்கு அப்புறம் அஜித் அந்த படத்துல இருந்து விலகிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து சூர்யா விஜய் படங்கள் சிலதுல இணைஞ்சு நடிச்சிருந்தாரு. ஆனா ஒரு காலகட்டத்துல அவரும் சிங்கிள் ஹீரோ சப்ஜெக்டுகள் தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் கூடவும் சேர்ந்து நடிக்கல. பொதுவாக ஹாலிவுட்லேயும் சரி பாலிவுட்லேயும் சரி மாஸ் ஹீரோக்களாக இருக்கிறவங்க இணைஞ்சு நடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமா இருக்கு. ஆனால் நம்ம தமிழ் சினிமாவில் மட்டும்தான் நடிகர்கள் தங்களோட தொடக்க காலத்தில் பல ஹீரோக்கள் கொண்ட கதைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தங்களுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டத்தை சம்பாதிச்சதுக்கு அப்புறம் இணைஞ்சு நடிக்கிறத தவிர்த்திடுறாங்க. இந்த விஷயத்துல இப்ப வந்திருக்கிற இளம் ஹீரோஸ்கள், அதாவது ஆர்யா, விஷால், விமல், விஜய் சேதுபதி இந்த மாதிரியான இளம் ஹீரோக்கள் எல்லாம் கதைகளுக்கு ஏத்த மாதிரி மத்த ஹீரோக்களோட இணைஞ்சு நடிக்கிறாங்க. இது ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். சிங்கக்குட்டினாலே முடியலையா? இத கூட்டிட்டு போனா கிழிச்சு கேப்ப நட்டுருவானோ? மோசப்படிக்கிற நாயம் மூஞ்சி பார்த்தா தெரியாது. சமீபத்துல பூஜை படத்தோட பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்துச்சு. அதுல பேசின விஷால் நடிகர் சங்கத்துக்கு நிதி திரட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்யா, கார்த்தி, ஜெயம் ரவி, ஜீவா இந்த மாதிரி மேலும் பல கதாநாயகர்களோட ஒரு படத்துல இணைஞ்சு நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த படத்துல மட்டும் இல்லாம மற்ற படங்கள்லயும் இவங்க கதைக்கு ஏத்த மாதிரி இணைஞ்சு நடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாரோட விருப்பம். பொதுவா அதிக ஸ்டார் வேல்யூ கொண்ட நடிகர்கள் இணைஞ்சு நடிக்கிறப்ப அந்த படத்து மேல ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகரிக்குது. அதனால நிறைய ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கறதுக்கான சாத்தியமும் அதிகமாகுது. சோ இது ரசிகர்களுக்கும் ஒரு புது விருந்தா இருக்கும், சினிமா துறைக்கும் கூடுதலா பலமா இருக்கும். அதனால மல்டி ஹீரோ சப்ஜெக்ட் அப்படிங்கிறது எப்பவுமே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான்.